இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். மான மரியாதையா போய் சேருங்க. என்ன ஒரு பொம்பளை பேச கேட்காத ஆம்பளை இதுல இருந்த ஆம்பளை நானும் போப்போங்கிறேன். என்ன எங்க அண்ணன் எப்ப பார்த்தாலும் எங்க அண்ணனையே நொண்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அடியே அடியே புருஷனுக்கு முன்னாடி மானம் போகுது. அப்ப மூட்டு மானமா போயிடுச்சு. ஏன் மானம் போனா மயிறு ஒண்ணாச்சு. என்னன்னு கேள்றா. இருங்க சீத்தராங்களா பத்தான். இங்க வாடாங்க. என்ன பண்ணனாரு எங்க அண்ணன்? என்ன பண்ணனாரு சொல்லு. ஏங்க அதான் மாதிரி குடும்ப பொம்பளை கல்யாணம் பண்ணணும். தேவடியா கல்யாணம் பண்ணிட்டு கேட்டேன். ஆமாடா நான் தேவடியா போடா. ஆமாடா ஒத்துக்கிட்டா சரி. நான் சொல்றேன். என் புருஷ ஓய்க்கிது மருந்து நான் என்ன இதுக்கு போறேன். அப்போ ஒருத்தன் சரி இல்லையா? எதுக்காக அப்படி யாரா சொல்லுங்க. சொல்லு சொல்லு. அதாவது எங்கடா பிடி. டேய் எங்கடா பிடிக்கிற? சொல்லு காப்பாத்துறங்க உளுந்து போறேன். சொல்லு சொல்லு சொல்லு. அட தொடர்ந்து இரு. சொல்லு கண்ணை பத்தி சொல்லு. நான் பாத்துக்கிறேன் இன்னைக்கு. நான் புள்ள நேரம் பொம்பளையா இருந்தேன். நான் மோசம் என்னங்கற? ஐயா கோவப்பட சொல்லுடா. கோவப்பட. டேய் எங்கடா சந்தையில போய் நடாரல ஒரு கடை போற எங்கடா புடிச்சு வச்ச தண்ணி வளக்குது. கோவத்தை அடக்குறீங்க. சொல்லு சொல்லுடா. ஓ அடிக்காத. டேய் உலக முடி பிள்ளைங்க என்னைக்குமே அழகா இருப்பாங்க. ஆமா ஆமா. அந்த அழகாக்க கூடிய பிள்ளைங்க வாக்கப்படியில இருந்து தன்னுடைய கூந்தல கோதி கொண்டு இருக்கிறாங்க. சரி அந்த நேரத்துல இவன் புல்லாங்குழல வச்சிட்டு போக வேண்டியதானே? போக வேண்டியதானே? எங்க அப்பா மூட்டு மானம் போயிடுது. நீங்க தான் கிடக்குதா? இன்னைக்கு இந்த ஆள ரெண்டு ஒரு வழி பஞ்சாயத்து வர்றதுல கம்மனு. அப்போ அந்த துளக்க பெண் அழகா இருக்கிறான்னு சொல்லி அந்த புல்லாங்குழல வாசிப்பிலேயே அதாவது யாருக்கு இசைக்கு அடங்காத பாட்டு போட அவருடைய புல்லாங்குழல் இசைக்கு மயங்கி அந்த துளக்க பெண் அவ பின்னாடியே போனான். அவ பின்னாடி போனதான் போனாலே போய் எங்க இருக்கிறா? எங்க இவங்க ரெண்டு பேரும் 7 மலைக்கு அந்தாட்ட சங்கம் போதையில உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ஓ சங்கம் போதைக்கு போயிட்டாங்க 7 மலை தாண்டி. சரி அத பார்த்தாங்க முஸ்லீமுங்க. என் பிள்ளை காணாம எங்க போயிட்டா அப்படின்னு தேடிட்டு போனாங்களே. 7 மலைக்கு அந்தாட போய் பார்த்தாங்க. இவன் சங்கம் போதையில 3 ராமத்தை போட்டு உட்காந்து இருக்கிறான். ஓ 3 ராமத்தை. அது எங்க அண்ணனோட சபரியா. எங்க அண்ணன் நாமத்தை போடுவாரு. எது வேணாலும் போட்டு உட்காந்து. நீ என்ன இதுக்கு கேக்குற? ஏன் கேப்ப? எதுக்கு கேப்ப? எங்க அண்ணன் தான் துளக்கு பொம்பளைக்கு ஆசைப்பட்டு போனாரு. நீ என்ன பண்ற? நான் என்ன பண்ண? நில்லுக்கு சொல்றேன். வரிசைக்கு சொல்றேன் நானு. இங்க பாரு எங்க அண்ணன் தான் துளக்கு பண்ணி ஆசைப்பட்டு போனேன். கேடு கட்டது யாரு? ஏனு கட்டது, வெக்கம் கட்டது, ரோசம் கட்டது, சூடு கட்டது, சொரண கட்டது, நாடு போனது. இந்த 3 பொண்ணுக்கு அறுத்தாங்க அண்ணன். இந்த ஒண்ணுக்கு மட்டும் அறுத்தாங்க அண்ணன். எங்க அண்ணன் அறுத்த என்னத்தரா பாத்துட்டீங்க? உள்ள என்னமோ தெரியல. ஆனா உண்மையில சொல்றேன். பாருங்க தாயோலி பாரு எங்க அண்ணன் தான் துளக்கு பொம்பளை மேல ஆசைப்பட்டு போனாரு. நீ ஓகேமா? நான் செஞ்சதை யாராவது அப்படி இருந்தீங்கன்னா தப்பா நினைச்சுக்காங்க. பாரு ஆயா கதைக்காகத்தான் சொல்றேன். தப்பா எடுத்துக்காதீங்க. பாரு எங்க அண்ணன் துளக்கு பொம்பளைக்கிட்டு போன. நீ யாருக்கிட்டு போன? நான் சொல்றேங்க. உன் ஓகே தான் உன் வருத்த போட்டு சொல்றேங்க. சாக்கடை ஓடுது மேல. சாக்கடை அந்த ஆயா என்ன சொல்லுதுங்க? என்னவா? அவங்க ரெண்டுத்துக்கு போறதுல பொறுத்து இலத்தோ போட்டே பணசார எங்க துலக பம்பளைக்கிட்டு போன
நீ ஓட்டிடுமா பண்ணார பொண்ணுக்கு வாழை மட்டையில அடிவாங்க நீ உணவு புட்டல்ல. அது நான் ஆடிய திருவிளையாடல். நீ ஆடுற திருவிளையாடல் எங்க ஆடுறா? அது கேவலமா? இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு கேமரா வச்சு வீடியோ எடுத்து போட்டு அதெல்லாம் நேரம் கொள்ள காட்சி பார்த்துருப்பான். அதாவது துணி துவைக்கிறா பாரு ஏகாளி பெண்ணு. அந்த ஏகாளி பெண்ணுக்கோசரம் வாழை மட்டையில அடிவாக்கி பக்கத்துக்கு என்ன அர்த்தம் கண்ணு? பொறுமையா மேதி கல்லு பேச போயிட்டு ஒரு கல்லு 25 ரூபா. எனக்கு என்னயா இல்ல? நான் ஏன் அந்த வண்ண எனக்கு என்னடா இல்ல? எனக்கு என்னடா போறேன்? ஒரு ஒரே ஒரு டீ குடித்தா குடிக்க விட மாட்டேங்கிறேன். எனக்கு என்ன குறை சொல்லு? எனக்கு அழகு இல்ல, எனக்கு அழகு இல்ல. என் மேல படுத்தா பச்சை மேச்சல் படுக்கிற அப்படி இருக்கும். ஒரு ஒரு பொறுப்பு நீங்க தான் ஒரு பிரச்சனை. நானும் தான் பக்கத்து தெரியும். போய் கேளுடா எட்டானே கேளுடா. எல்லாத்துக்கும் வாழ மட்டும் அடி வாங்க கேளு. அந்த பாக்கி தின்னு கேளு கேளு. ஒரு 2 லிட்டர் கோட்டை கூடி சரியா போயிடும். 2 புள்ள எடுத்துக்கான். கேளு கேளு அவகிட்ட. நண்பா, நான் ஏன் வண்ணார பெண்ணை நான் சிறை எடுத்தேன் தெரியுமா? வரியா பயமாகுது. அதாவது அந்த வண்ணார பெண்ணாகப்பட்டவள் எங்க சென்றார்? எங்க போனா? ஆட்டாங்கரைக்கு துணிக்கு துவைக்க சென்றார். சரி. அப்பொழுது அந்த வண்ணார பெண்ணுக்காக அதாவது அவர்களுக்கும் நம்மால் ஒரு நல்லது நடக்க வேண்டும் என்று என்னடா கதை நடத்த விடுக்குது? என்னங்கற அதாவது அந்த ரூட்ல களியாவது அதாவது என்னாவது அந்த வண்ணார பெண் யார் தெரியுமா? அந்த வண்ணார பெண்ணு தான் நீயே. நல்லா இருக்கு. அந்த இதெல்லாம் போயிட்டு கடைசியில என்ன எங்கடா கொண்டு போய் என்ன எங்க கொண்டு போய் சேர்த்தற பாரு. அவன் மட்டும் அயோக்கி நடத்துங்க கூட கூத்தாடுறதுக்கு போய் சவுண்டாத புலிகாட்சி புண்டைக்கு சாவரம் போ. அந்த வண்ணார பெண் தான் நீயே. உனக்கு அந்த இடத்தை ஒரு ஆலயத்தை விற்பனை செய்ய வேண்டும் என்பதற்காக உன்னை உண்ணாமலையாகவும் நான் அருணாச்சல ஈஸ்வரனாகவும் அவதரித்தேன். இது வரைக்கும் சொன்னதெல்லாம் சரி. எதெல்லாம் எப்ப பார்த்தாலும் ஏன் எங்க அண்ணன் சொன்னா தானே கேவலம் பேசுறேன்? எங்க அண்ணன் சொன்னா தானே கேவலம் பேசுறேன், அலங்காரம் பேசுறேன். இங்க பாருங்க, என்னதான் இருந்தாலும் இந்த சக்தி இல்லைன்னு அந்த சிவனே இல்ல. இந்த சிவனை இல்லையா சக்தி இல்லை? இந்த சக்தி இல்லையா சிவன் இல்லை? சிவனை இல்லையா சக்தி இல்லை? இந்த சக்தியினுடைய அம்சையால் பிறந்தவன் என்னுடைய படைப்பு தாண்டா நீ. உன்னுடைய படைப்பில் பிறந்தவன் தாண்டா நீ என்று சொன்ன பிறகு தேவி, இந்த உலகத்திலே பெண்ணாக பிறந்து விட்டோம், இந்த உலகத்தையே நாமளே படைத்து விட்டோம் என்று தானவத்தில் ஆடிக்கொண்டிருக்கிறாய். அதனால் இந்த சிவபெருமான் உனக்கு சாபத்தை கொடுக்கின்றேன். என்ன சாபம்? இதோ இந்த சிவபெருமான என்னைக்கு நீ அதாவது அசுத்தமாக பேசினாயோ, இப்பொழுது இன்று முதல் ஓராண்டு காலம் வனத்திலே கரிய காலியமான எப்பொழுது அடைய பார்வதியினுடைய இடபாகத்தில் இருக்கிற ஆர்வத்துல பேசுறேன். அதனால இப்பொழுதே என்னுடைய இடபாகத்தில் இருந்து பிரிந்து ஓராண்டு காலம் வனத்துல கரிய காலியா போ அப்படி சாபம் கொடுத்த பாரு. உனக்கு நான் சாபம் கொடுக்கிறேன். இனிமேல் யாரு உன்னை தேடி வரம் கேட்க வந்தாலும் வரம் மட்டும்தான் உன்னால கொடுக்க முடியும். அந்த வரம் படிப்பதற்கு சக்தி உனக்கு இல்லாமல்
இதே விதமாக சக்திக்கும் சிவனுக்கு வாக்குவாதம் ஏற்பட்டு உங்களுக்கு கரிகாலியமா நம்ம பக்கநாட்டுல பிறந்திருக்கிறா. தூங்குறீங்களா அப்படியே எந்திரிங்க. உங்களால முடிஞ்ச கையில இருக்கிற அச்சோ பத்தம் போட்டு நீங்களும் சாமி வணங்கிட்டு போங்க. இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.